ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நாம ஃபாலோயிங் இன் டு யூவோட 10th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் டுவன் லூனாவை ஹைஜப் ரெக்கமெண்டேஷன் ஷீட்டில் இவன் பேரை எழுதாதனால கோவப்பட்டு அவளோட ஆர்கியூ பண்ணுறான். லூனாவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறா, பட் டுவன் அதை புரிஞ்சுக்கல. அப்படியே நைட்டாக இங்க தனியாக உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா டுவன் அவன் கூட பேசாதனால. ஸோ லூனாவும் அவன்கிட்ட சரி விடு, அவன் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கான், அதனால கொஞ்ச நாளைக்கு நீ அவன்கிட்ட பேச வேண்டாம், நீ எதுனாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறா. அதுக்கு மாவும் அவனோட ஃபோன் உடஞ்சி போனதா சொல்கிறான். ஸோ லூனாவும் அவனுக்காக ஒரு புது ஃபோனை வாங்க ஊசியோட கடைக்கு போகிறா. அப்படியே ஃபோனை வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரெண்டு பேரும் டோனை பற்றி தான் பேசிட்டு வராங்க. இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக இவன் இப்படி ரியாக்ட் பண்ணானா ஒரு அத்லெட்டாக ஃப்யூச்சரில் இதை விட பெரிய அப்சாக்கஸ் எல்லாம் இவன் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். எல்லா நேரத்துலையும் அவனுக்காக நான் பேச முடியாது, ஸோ அவன் தான் இதை ஃபேஸ் பண்ணணும்னு லூனா ஊசிக்கிட்ட சொல்கிறா. அப்படியே அவங்கிட்ட டுவனை 100 மீட்டர் ரேஸில் சேர்த்துக்க முடியுமான்னு கேட்குறா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க இங்கே டுவன் அவன் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு லூனா கிட்ட சாரி கேட்க வரான். அப்போ அங்கே கரெக்டாக ஊசியும் லூனாவும் வர டுவன் பக்கத்தில் மறைஞ்சு நின்றுக்கிறான். இப்போ லூனாவும் ஊசி கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு இது மாவு காம்படிஷனில் வின் பண்ணதும் நீயே அவன்கிட்ட கொடுத்துடுன்னு சொல்ல அவன் வின் பண்ணிடுவான்னு இப்படி கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு ஊசி கேட்குறான். அதுக்கு இவளும் அதை அப்படிதான்னு சொல்ல ஊசி அப்போ மாவ் டுவனை விட நல்லா விளையாடுறேன்னு சொல்ல வர அப்படிதானேன்னு கேட்குறான். அதுக்கு லூனாவும் ஆமாம், ஹை ஜம்பில் மாவ் டுவனை விட பெட்டர் தான்னு சொல்கிறா. இதை மறைஞ்சு நின்று கேட்குற டுவன் ரொம்பவே உடஞ்சு போகிறான். அப்படியே அங்கிருந்து கிளம்பி கிரவுண்டுக்கு வந்து அவனோட வலிய மறக்க ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே அங்கேயே டயர்டாகி படுத்துறான். இப்படி இவன் தனியா யாரோடையும் பேசாம ட்ரைனிங்க்கும் போகாம இருக்கிறத இவனோட ஃப்ரெண்ட்ஸும் நோட் பண்றாங்க. இங்க ஊசியும் டுவனை கூப்பிட்டு வச்சு காம்படிஷன் முடிகிற வரைக்கும் 100 மீட்டர் ரேஸ்ல ட்ரைனிங் எடுக்க சொல்ல டுவன் முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு ஊசியும் முடியாதுன்னா போ, நானே லூனா சொன்னான் தான் கேட்டேன்னு சொல்ல கரெக்டா அங்க லூனா வந்துடுறா. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ பண்ண வேணாம்னு லூனா சொல்ல டுவனும் நான் பண்றேன்னு சொல்லி 100 மீட்டர் ரேஸ்க்கு ட்ரைனிங் எடுக்கிறான். இப்ப காம்படிஷனுக்கான டேட்டும் வர லூனாவும் டுவனும் தனித்தனியா உட்காந்துருக்குறாங்க. இதை பார்க்குற லியூ ஃபேனும் என்னதாண்டா ஆச்சு, எப்பயும் ஒன்றா இருப்பீங்களேன்னு கேட்க அங்கே வர மாவ் லூனா பக்கத்தில் போய் உக்காந்துக்கிறான். அதை டுவனும் பாவமாக பார்க்குறான். இப்போ அவனும் பேர் கொடுக்கறதுக்காக லைனில் நிற்க அப்போ அங்கே ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோட கோச் வந்து இன்னும் உன்னைய ஹை ஜம்ப்ல இருந்து 100 மீட்டருக்கு மாற்றிட்டாங்களா, அதுக்காக தான் அப்பயே சொன்னேன், இப்பயும் ஒன்றும் ஆகலை, வா உனக்கு நான் கோச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ 100 மீட்டருக்கான ரேஸும் ஆரம்பிக்க டுவன் சூப்பராக ஓடி 11.32 செகண்ட்ஸில் ரேஸை கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகுறான். இதை பார்க்குற ஊசியும் லூனாவும் ஹாப்பியாகிறாங்க. பட் டுவன் பார்க்கும்போது லூனா அவனை கண்டுக்காத மாதிரி இருக்க டுவன் லைட்டாக ஃபீல் ஆகுறான். இங்கே ஹை ஜம்ப் காம்படிஷனும் ஆரம்பிக்க லூனாவும் ஊசியும் அங்கே கிளம்புறாங்க. அங்கே மாவும் நெக்ஸ்ட் லெவலுக்கு செலக்ட் ஆக அவனை லூனா நல்லாவே என்கரேஜ் பண்ணுறா. ஸோ இதெல்லாம் பார்க்குற டுவன் சோகமாகி அங்கேருந்து கிளம்ப லூனாவும் அவனை நோட் பண்ணுறா. இங்கே 100 மீட்டர் ரேஸ்க்கான ஃபைனல் ரவுண்ட் ஆரம்பிக்குது. அதில் டுவன் ஷூவில் நீடில் வச்ச இந்த பையனும் இருக்கான். இவன் அந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பான். இப்போ ரேஸும் ஆரம்பிக்க அந்த பையன் டுவனை விட வேகமாக ஓடி ஃபர்ஸ்ட் பிளேஸில் வின் பண்ணுறான். அதனால வேணும்னே டுவனை வெறுப்பேத்துறான். நீ ஒரு லூசர், உன்னால எதுலையும் வின் பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு நிறைய பேச டுவனும் சோகமாகி அங்கிருந்து கிளம்பிடுறான். இதெல்லாம் பார்க்குற லூனாக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோண அவ மேனேஜ்மெண்ட்ல அந்த பையன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு, அதை செக் பண்ணுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றா. அப்படியெல்லாம் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம செக் பண்ண முடியாது, அப்படியே பண்ணாலும் அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலன்னு ரிசல்ட் வந்துச்சுன்னா ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணனால உங்க வேலையே போயிடும்னு சொல்றாங்க. அதுக்கும் லூனா பரவாயில்லன்னு சொல்லி அவளோட ஐடி கார்டை கொடுக்க நீங்க வெறும் அசிஸ்டன்ட் கோச் தானா, உங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல லூனாக்காக ஊசி அவனோட நேம்ல அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றான். இங்க காம்படிஷனுக்கு போன டுவனும் சீக்கிரமா ரூமுக்கு வந்ததை நோட் பண்ற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னு அவன்கிட்ட செக் பண்ண பட் அவன் எதுவும் பேசாம கம்மனு படுத்துக்கிறான். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாம ஃப்ரீயா விட்டுறாங்க. லூனாவும் டுவன் எப்படி இருக்கான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. டுவன் ட்ரைனிங்க்கு வராம அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியில போறான். வழியில லியூசனும் மாவும் அவன்கிட்ட பேச ட்ரை பண்ண பட் டுவன் அதை காதலே வாங்கிக்காம போயிடுறான். அப்போ அங்க வர லூனாவும் ஏன் ட்ரைனிங்க்கு வரலன்னு கேட்க அதுக்கு டுவன் அதனால உங்களுக்கு என்ன, நான் காம்படிஷன்லயும் வின் பண்ணல, நீங்களும் எனக்கு ட்ரைனிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் ட்ரைனிங் எடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்க
அதுக்கு லூனாவும் ஏன் நீ என்னால தான் அத்லட் ஆனியா, நான் இல்லாமல் உன்னால் விளையாட முடியாதான்னு கேட்க, அதுக்கு டுவன் அப்படி இல்லை, இது வரைக்கும் நீங்களாச்சு நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு என் மேலே நம்பிக்கை வச்சிங்க, இப்போ அதுவும் இல்லை, அப்புறம் ஏன் நான் விளையாடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.